இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்திய பொருளாதாரத்தோட அமைப்புகளை கேட்டிருக்கு. இந்திய பொருளாதார அமைப்பு, இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. தப்பு. இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கனாமின்னு சொல்லுவோம். மிக்சடு எக்கனாமி தான் இந்திய பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டே. இந்தியாவில் அதிகமான வேளாண் தொழில் செய்து கொண்டிருக்கிறது, சரியானதாக இருக்குது. இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது, சரியானதாக இருக்குது. வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் இருக்குன்றாங்க. இல்லை, இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திறன் குறைவு தெரியல. அதனால் இந்தியாவில் நிறைய வேலையின்மையும் வெளிநாடுகளுக்கு வேலை செல்வதும் காரணமாக இருக்குது. அப்போ ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்க்குறப்ப 11th எக்கனாமியில் எல்லாத்துக்குமே அப்படியே லைனாக வருது. என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரத்தை கொண்டது. கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடாக இருக்குது. முதலாளித்துவ பொருளாதாரம் கொடுத்தது தப்பு. அதுக்கடுத்து என்ன கேட்டிங்கன்னா, வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை அடிப்படையில் இந்தியா உலக பொருளாதார அமைப்புகளில் 7வது இடத்தையும், தப்பு. 5வது இடத்துக்கு வந்துட்டு வாங்கும் சக்தியில் 3வது இடம் தான் இருக்குது இப்போ அடிப்படையிலையும். அதுக்கடுத்து பாருங்கள், G20 இடம்பெற்றுள்ளதற்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து பாருங்கள், மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியா என்ன கேட்டிங்கன்னா, வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறனற்ற நிலை தான் காணப்படுது. இங்கே இருக்குது டேரக்டாக இருக்குது. வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறனற்ற நிலை காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பற்ற நிகழ்ச்சி இந்தியாவில் கொண்டுள்ளது.